ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுஜாதா சார் எழுதின கமிஷனருக்கு கடிதம் இந்த நாவலை பத்தி தான் பார்க்க போறோம். மாயான்றவங்க ஒரு இளம் போலீஸ் அதிகாரியா செலக்ட் ஆகி பெங்களூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க யூஸ்வலாவே ரொம்ப ஒரு மென்மையான மனம் படைச்சவங்க. சமூகத்துல பல மாற்றங்களை செய்யணும் போலீஸ்ல சேர்ந்து அப்படின்னு ஒரு பெரும் கனவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க அவங்கள வரவேற்கிறது சுதாகர்ன்ற ஒரு கமிஷனர். அவருக்கு இவங்க போலீஸா ஜாயின் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒரு பெண் எப்படி ஒரு போலீஸ்ல நிலைச்சிருக்க முடியும்னு அவரு நினைக்கிறாரு. இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க சந்திக்கிற கேஸே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். இவங்க ரொம்ப ஒரு மென்மையான மனம் படைச்சவங்கன்றனால அந்த ஆக்சிடென்ட் கேஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய இடங்கள்ல இவங்களே மனசு தாங்காம அழுதுடுறாங்க. இதை பார்த்த சுதாகர் இவங்களுக்கு போலீஸ் வேலை செட் ஆகாது, இவங்களை சிஸ்டம் பேஸ்டுக்கு ஜாப் மாத்திடுவோம்னு மாத்துறாங்க. இருந்தாலும் மாயா பிடிவாதமா இல்ல, நான் சமூகத்துக்கு தான் சேவை செய்வேன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாப் போக மாட்டேன்னு ஸ்டேஷன்லேயே பணியாற்றுறாங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு சேலஞ்சிங்கான கேஸ் வருது, ரொம்ப சென்டிமெண்டலான கேஸ் வருது, சென்சிட்டிவான கேசஸ் வருது. இதெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுதா, இதற்கு நடுவில் அவங்களுக்கு நிறைய காதல் டார்ச்சர்ஸ்லாம் வருது. இதெல்லாம் எப்படி அவங்க சமாளிச்சு கடைசியில என்ன ஆகுதுன்றது தான் இந்த நாவல். கண்டிப்பா எல்லாரும் இந்த நாவலை படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.